no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இப்போ வர இந்த 2026ல எலெக்ஷன் வருது. சரி, விஜய் கரூர்ல நின்னாருன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. நிஜமாவா? ஆமா, நிறைய எதிர்ப்புகள் இருந்தாங்க. 41 உயிர் வந்து பறி போயிருக்கு. அது அவங்க சும்மா பாக்குறதுக்காக வந்தது. அவரு வரச்சொல்ல வாய்ப்பு இருக்குன்றீங்களா? ஆமா, திமிரு பிடிச்சி வந்து பாத்துட்டு சத்தா அவரு பொறுப்பு கிடையாது. விஜய் நேரம் அந்த குற்றம் குறை விஜய் வரணும்னு ஏன் இவ்வளவு நம்பிக்கை மாறும். 40 ரூபாய் எண்ணெய் 50 ரூபாய் 100 ரூபாய் விக்குது. அரிசி கிலோ 75 ரூபாய் 80 ரூபாய். விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. எண்ணெயில இருந்து உளுந்து 17 ரூபாய்க்கு வாங்கணும், இப்ப 40 ரூபாய். இதெல்லாம் எனக்கு பிடிச்சு கொடுக்கலான்னு வைக்க பிடிக்கிறீங்க. உங்களுக்கு அவர் மேல கோவம் இருக்கா? யாரு மேல? விஜய் மேல. கோவமெல்லாம் கிடையாது. என் பையன், என் மகன் நல்ல மணி. எலெக்ஷன் அப்படியே கரூர்ல அவர் நிக்கலாம் நினைக்கிறீங்களா? நிக்கலாம். ஏன் அந்த கான்பிடன்ட் எப்படி? ஏன்னா அவர் வந்துதான் 41 உயிர் அப்படின்றது பலியாயிருக்கு. எப்படி அது மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்க? அது வந்துட்டு அவர் சொன்னாரு, குழந்தைங்களாம் கூப்பிட்டு வராதிங்க அது இதுன்னு. ஆனா அவங்க மீறி கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அவங்க மேலதான் தப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் கரூர்ல போட்டியிடுவாரு, இட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கும். உச்சி பெறுவாரா? பெறுவாரு. ஓகே, மக்கள் மத்தியில ஒரு கோபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய்க்கு? கரூர் மக்களை பொறுத்த வரைக்கும் தெரியல, நம்மளுக்கு தெரியல. ஆனா நான் சேலம், நான் வந்து கடை போட்டிருக்கேன். அவ்வளவுக்குலாம் விஜய் மேலாம் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அம்மா இருக்கும் போதெல்லாம் ஒரு தண்ணிக்கு என்ன 10 ரூபா. அப்போ இப்பெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா 25 ரூபா. அதான் அம்மா தண்ணிக்கு இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. அம்மா உணவுன்னு சொல்லிட்டு இருந்தது. சாப்பாடுல 5 ரூபா, இட்லிலாம் 1 ரூபா. அப்பெல்லாம் தின்னம்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்குது காலம். இப்போ ஒரு 10 ரூபா கடிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அந்த டைட்ல ஒரு தண்ணி கண்ணு வாங்குறதுக்கே ரொம்ப கவலையா இருக்கு. 25 ரூபா சொல்றாங்க ஒரு கேனு. அப்ப இந்த டைட்டில் நம்ம என்ன பண்ண முடியும்? யாரும் நின்னா நல்லா ஜெயிக்க முடியும், நல்ல வாழ்க்கை வாழ முடியும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்க முடியும்ல. இப்போ நம்ம புதுசா யாரும் ஒண்ணு வந்தாக்கா நல்லது. கண்டிப்பா சிஎம் ஆவாரு. அப்படிங்களா? கண்டிப்பா 100 மக்கள்ல ஒரு அதிருப்தி இருக்குது. ஆண்ட கட்சியும் ஆன கட்சியும் அக்கா அது மக்கள் எதுவும் செய்யல. அவங்க செஞ்ச தப்ப இவங்க பண்றாங்க, இவங்க செஞ்சா அவங்க பண்றாங்க. மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை. ஆனா கரூருக்கு அவர் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதே மாரி இது வந்து திட்டமிட்ட சதி. என்ன குறைய சதின்னு சொல்லுவேன். சரி, அது திட்டமிட்ட சதிதான். அப்ப அவர் கரூர்ல நிக்கணும் நீங்க எதிர்பார்க்க? கண்டிப்பா நின்னா அவர் தான் சிஎம் ஆவார். 100க்கு 100 சொல்றேன். நான் சொல்றேன், எங்க நின்னாலும் அவரே வருவார். கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு வருத்தமோ? கண்டிப்பா கிடையாது, 100க்கு 100 கிடையாது. நான் சொல்றேன், இது திட்டமிட்ட சதின்னு சொல்றேன். அது சரி, சரிதான். அவனு நிக்கணும்னா கரூர்லயா? ஏன் நான் எப்படி சொல்றதுன்னா, இந்த மாதிரி ஆயிருக்கு அவர் வந்தவனே, அதனால அவர் நிக்கணும். அப்படியா? இல்லன்னா வெற்றி கிடைக்குமா அவருக்கு? வெற்றி வாய்ப்புன்றது பாக்கலாம்ண்ணா. அவர் இப்பதானே வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் டைம், அதனால ஆள் வரணும், விஜய் வரணும். கூட்டத்துக்கு வந்துதான் அந்த உயிரிழப்புன்றது நடந்திருக்கு. கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு வருத்தமோ கோவமோ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வருத்தம் இருக்குன்னா 41 உயிர் போயிருக்கு, அதனால இருக்கும். அதே மாதிரி வெற்றி அடைய வைப்பாங்களா? வச்சு ஆகணும்ண்ணா. அப்படியா? ஏன் உங்களுக்கு ஏன் விஜய் மேல நம்பிக்கை எவ்வளவு? எனக்கு பிடிக்கும், தளபதி பிடிக்கும், அதனால. இதெல்லாம் ஒரு அரசியல் நிறைய நெருக்கடிகள் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. எப்படி இருந்தாலும் எதிர்கட்சி கட்சின்னு இருக்குல்ல, அதனால எப்படி இருந்தாலும் ஆகணும். அவர் கண்டிப்பா ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஆதரவு. சரி, நல்லாதான் இருக்கும். வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பானே, கண்டிப்பா. ஏன்னா எல்லா பசங்க எல்லாம் அதுதான் ஓட்டு போடுவாங்க விஜயகாந்தி. இல்லப்பா, ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அவர் மேல, கரூர் மக்களுக்கு. அவர் மேல தப்பு இல்லைன்னு அவரு சொன்னார் இல்லனே, சின்ன குழந்தை வரக்கூடாது, யாரு வயசான வரக்கூடாதுன்னு. அவங்க பேச்சு மீறி வந்து யாருன்னு என்ன பண்ணுவோம்? ஓகே, அப்ப கரூர்ல அவர் நின்னாருன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரூர்னா வெறித்தனமா தான் இருக்கு. வெற்றி பெறுவாரு. வெற்றி பெறுவாரு நம்பிக்கை இருக்கு, வெற்றி பெறுவாரு. ஆனா பெரும்பாலான வாக்கு அவருக்கு தானே இருக்கு, கரூர்னு கிடையாது. கரூர் மாவட்டத்துல இருக்க எல்லா, கிட்டத்தட்ட கரூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் மக்களுக்கு மேல இருக்காங்க. நான் சொல்ல கரூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம். ஆனா பெண்கள் வாக்கு அவருக்கு தான் இருக்கு. இப்ப அவர் கரூர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப திருப்பி வராருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே அது எப்படி சொல்ல வர்றது, தப்பா அவர் மேல இல்லைங்கிற மாதிரிதான் மக்கள் பாக்குறாங்க. அதனால ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு தான். ஓகே, இல்ல இருந்தாலும் அவர் வந்துட்டு போனா அந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு, மக்களுக்கு ஒரு கோபம்
மக்களுக்கு கோவங்கிறது அரசாங்கத்து மேலதான் இருக்கு, அவர் மேல கிடையாது. நான் வந்து திமுக காரன், சரிங்களா? மக்களுக்கு அவர் மேல கோவம் கிடையாது. இல்ல 2026 கரூர்ல நின்னாருன்னா அந்த வெற்றி வாய்ப்புன்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு இருக்கு அவருக்கு. அவர் இன்னும் உள்ள இறங்கினாருன்னா தப்பா அவர் மேல இல்லைங்கிறது நிறைய தெரிய வருது. அவர் மேல இல்லைன்னா வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா வரும் அவருக்கு. கண்டிப்பா இருக்கு. இந்த ஊருன்னு கிடையாது, அவருக்கு நிறைய வெற்றி வாய்ப்பு. ரெண்டாவது ஒரு பெரிய அவருக்கு பிளஸ் விஷயம் என்னன்னா பெண்கள் ஓட்டு அதிகமா இருக்கு. கரூருன்னு கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா பெண்கள் ஓட்டு அதிகமா இருக்கு. ரெண்டாவது ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆள் அவரு. இந்த காலகட்டத்துக்கு காலம் கூட 2026 எம்ஜிஆர் அவர் தான் சொல்லலாம். அதனால அவருக்கான பெருமளவு வாக்கு இருக்கு. என்ன பிரச்சனை நடந்தாலும் அவர் ஜெயிப்பாருங்க நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. தனிச்சு வரணும்னு நினைக்கிறீங்களா கூட்டணியா? ஆனா கூட்டணி வைக்காம எதுவும் பண்ண முடியாதுண்ணா. கூட்டணி தான் ஜெயிக்க முடியும்னா, கூட்டணி இல்லாம யாராலும் ஜெயிக்க முடியாது. கூட்டணி வைக்கணும். பிப்ரவரி அப்பதான் தெரியும் யார் யார் எங்க கூட்டணி போறான்னு. பிப்ரவரிக்கு தான் தெரியும். கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டுல டெபாசிட் கூட வாங்க முடியாது. இல்ல அவருக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது எப்படி இருக்கும்? வாய்ப்பு இருக்கும், 50% இருக்கும். இருக்கும். ஏன்னா கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபமோ வருத்தமோ அப்படின்ற இல்லாத மாதிரிதான் தெரியுது. இல்ல கேட்ட வரைக்கும் இல்ல, நம்ம பார்த்த வரைக்கும் இல்ல. அவர் போட்டிட்டாருன்னா வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இனி அவங்க தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இனி அந்த கட்டமைப்பா இருக்கட்டும், அந்த விஷயங்களா இருக்கட்டும், நிறைய கட்சிகளை பார்த்திருப்பீங்க, கட்சி தலைவர்களை பார்த்திருப்பீங்க. அரசியல் நிறைய கத்துக்கணும் இன்னும் அவங்க. அவ்வளவுதான். அரசியல் முடிவு எப்படி பாக்குறீங்க? மாதிரி நான் சினிமா வேண்டாம், எனக்கு நல்ல முடிவு தான். நல்ல எண்ணம் இருக்கு செய்யறதுக்கு, கத்துக்கணும் கொஞ்சம். நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இருக்கு. கரூர்னா அவரு தான் ஜெயிப்பாரு. 4 தொகுதி இருக்கு, 4 தொகுதியில் அவரு தான். என்ன ஏன் இவ்வளவு கான்பிடன்ட்? மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. இவங்க என்னங்க பண்ணாங்க, என்ன சொல்றது, சொல்ல முடியாத நிலைமையில நாங்களாம் இருக்கோம். இளைஞர் எல்லாம் அப்படி இருக்கோம். இல்ல வெற்றி வாய்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஏன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அவர் கூட்டத்துக்கு வந்துதான். சரி, 41 பேர் செத்தாங்க. விஜய் மேல யாரோ ஒருத்தர் தப்பு சொன்னாங்களா? 41 பேர் செத்தாங்க. அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் விஜய்னாலதான் எங்க பையன் பொண்ணு குழந்தைங்க இருந்தாங்கன்னு சொன்னாங்களா? மக்களுக்கே தெரியுதுல, மக்கள் அவளை மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. ஓகே, இங்க இருந்தா வெற்றி வாய்ப்புன்றது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல கண்டிப்பா அவருதான் அடுத்த சிஎம், வேற யாருமே இல்ல, அண்ணன் தான். கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபமும் வருத்தம். கரூர் மக்கள் தமிழ்நாடு மக்களுக்கே அவர் மேல வருத்தம் இல்ல, எல்லா ஆதரவு தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே ஆதரவு தான் கொடுக்குறாங்க. 2026 எங்க அண்ணன் சிஎம் தான், வேற யாருமே இல்ல. ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும் அவரு போட்டியிட வேணாம். இந்த 41 மக்கள் இறந்தாங்கல்ல, அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நிப்பாட்டி அவர் சொன்னாரே போதும், விஜய் சொன்னாருன்னா போதும், அதே ஜெயிச்சிருவாங்க. எவ்வளவு பெரிய ஆளுமை, இங்க 2 பெரிய ஆளுமை இருக்காங்க. 2 பெரிய ஆளுமையை எதிர்த்து அந்த 41 மக்கள் பாதிக்கப்பட்டாங்களே, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்ல தகுதியான ஆளை விஜய் செலக்ட் பண்ணி நிப்பாட்டாருன்னா போதும், கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. ஓகே, அவங்களுக்கு ஒரு கோபம் வருத்தமா விஜய் மேல இல்லையா மக்களுக்கு, கரூர் மக்களுக்கு? இல்ல ப்ரோ, இதுக்கப்புறம் விஜய் மேல நல்ல பேர் தானே உருவாயிருக்கு. இப்போ 1 மாசமா எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் கிடையாது. விஜய் எதுவுமே கட்சி சார்பாகவோ இல்ல விஜய் எந்த ஒரு பேட்டியோ ஐக்கியம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஆனா இன்னைக்கு ஊடகமும் உங்களை மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் விஜய் விஜய்ன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பா 2026 ஒரு நல்ல ஆப்ஷன் விஜய் கண்டிப்பா கிடைக்கும். கரூர்ல விஜய் நின்னாருன்னா அந்த களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ கரூர் எப்பயுமே ரொம்ப ஹாட்டான களம் தான். உங்களுக்கு அவரு விஜய் பாஸ் செந்தில் பாலாஜி, விஜய் பாஸ் அவங்க 2 பேரும் டஃப்பான காம்படிஷன். விஜய் நின்னாருன்னா தமிழ்நாடே ரொம்ப திரும்பி பாக்குற தொகுதியா இருக்கும். ஆனா விஜய் நின்று ஜெயிச்சு அவங்கள காரி பூசுறத, மூஞ்சில கறி பூசுறதை விட இவங்கள யாராவது ஒருத்தர் நின்று ஜெயிச்சாலும் அது இன்னும் சூப்பரா இருக்கும். அப்பனாதான் அவங்களோட இதுவும் நல்லா இருக்கும். இல்ல இவ்வளவு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் விஜயை முடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. என்ன ப்ரோ, ஜனநாயக நாட்டுல எப்படி ப்ரோ ஒருத்தர் முடக்க முடியும்? இப்போ விஜய் ஒரு அரசியல் தலைவரா இப்ப வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு சினிமால பாத்துருக்கோம், இப்ப அரசியல் தலைவரா வந்திருக்காரு. அந்த ஹைப்ல போய் மக்கள் பார்த்தாங்க. அதுல இருட்டுல அந்த இடத்த கொடுத்தே இருக்கக்கூடாது, இருந்தாலும் அந்த இடத்த கொடுத்தாங்க. இப்ப உங்களை மாதிரி என்ன மாதிரி மக்கள் யாரும் என்ன பண்ண முடியாது. இது தப்பு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு தான். இது முழுக்க கவர்மெண்ட் மேலதான் எல்லாமே குறை சொல்லுவாங்க தவிர விஜய் மேல எந்த ஒரு மிஸ்டேக் யாருமே எதுவுமே கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கரூர்ல போட்டியிடவே தேவையில்லை. நான் எப்பவுமே டிஎம்கே தானே. கரூரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தானே. வாசுகி முருகேசன் இருந்த வரைக்கும் டிஎம்கே தான். இனி செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் டிஎம்கே மட்டும் தானே உள்ள வரும். விஜய்க்குலாம் வாய்ப்பே கிடையாதுண்ணே கரூருக்குள்ள. ஐயா, இந்த விஜய் கரூர் வந்துட்டு போனார் இல்லைங்கய்யா? ஆமாங்க. அப்ப அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த 2026 தேர்தல்ல அவர் கரூர்ல நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவசியம் நிக்கணுங்க கரூர்லீங்களா? ஆமா. ஏங்கய்யா, என்ன நடக்கும்? அவரு ஒவ்வொன்னு சாதிச்சு மேன்மைக்கு வந்துட்டு இருக்காரு. கடினமா பாடுபட்டு உழைக்கிறார். அதனால அவருடைய வாழ்த்துக்கள். அவரு மேலும் மேலும் வளரணும், மக்களுக்கு உதவி செய்யணும்.
அப்படிங்கிறது என்னுடைய மனப்பான்மை. கரூர்ல நின்னாருன்னா அவருக்கு வெற்றி வாய்ப்புன்றது எப்படிங்க இருக்கும்? சிறப்பாமுகமா இருக்கும். அப்படிங்களா? இல்ல இங்க 2 பெரிய ஆளுமை கட்சிகள் இருக்காங்களேங்க. அதெல்லாம் மறந்துருங்க. அவங்க இருந்தாலும் எதுவும் பண்ண நமக்கு கிடைக்கிறது நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதுல எனக்கு நம்பிக்கை உறுதியா இருக்கு. ஆனா இப்பயும் அவருக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க, நிறைய விமர்சனம் கொடுக்குறாங்க. டைம் நேரம் கொஞ்சம் அவர் மேல எதனால இவ்வளவு நம்பிக்கைங்க ஐயா? விஜய் மேல ஏன் உங்களுக்கு நம்பிக்கை? நல்ல ஒரு புதிய இளைஞர் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், சந்தோஷமான ஒரு மக்களுக்கு செய்யணும், தொண்டு செய்யணும் அப்படின்னு நிறைவே நடிச்சுட்டார். கடவுளை சோதிச்சிட்டார். இன்னைக்கு நல்லா இருக்கும். கரூர்ல விஜய் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்க. அடுத்த 2026 தேர்தல்ல அவர் கரூர்ல நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன? வெளியூர் நம்மள உங்களோட ஒப்பீனியன் படி அவர் கரூர்ல நின்னாருன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லாதான் இருக்கும். அப்படிங்கிறது வெற்றி வாய்ப்புன்றது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மேக்சிமம் இருக்கும். இல்ல அவர் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபமும் வருத்தமும் ஒவ்வொருத்தர் இருக்கதான் செய்யும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் மறுபடியும் அது எதிர்பாரமான வேணும்னே எதுவும் செய்யல, எதிர்பாரமானதானே. நின்னாருன்னா ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கும். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு சரசு. நீங்க சொல்லுங்கம்மா, விஜய் வர தேர்தல்ல கரூர்ல நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நின்னுட்டு பாரு, யார் நின்னா என்னயா? அப்படிங்களா? இல்ல அவர் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. சனங்க வாய் பண்ணதுக்கு அதுக்கு அவங்க ஆறுது என்ன பண்ணுவா? அவர் மேல ஒரு கோபம் என்ன போய் கோபம் வருத்தா ஏப்பா இருக்கா? நம்ம சனம் போய் விழுந்ததுக்கு போய் அவர் மேல கோபப்பட்ட கதையாகுமா? சரி, அவர் நின்னாருன்னா அந்த வெற்றி வாய்ப்புன்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கம்மா? கரூர்ல நின்னாருன்னா எல்லாமே நல்ல வாய்ப்பு, நல்ல வாய்ப்பா தான் சொல்றாங்க. நமக்கு என்ன தெரியும்? அப்படியா? கரூர்ல நின்னாருன்னா வெற்றி பெற கூட வாய்ப்பு. ஆனா நிறைய நெருக்கடி குடுக்குறாங்கல்லம்மா விஜய்க்கு. யார கொடுத்துட்டு போறாங்க, நம்மளுக்கு என்ன அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அதெல்லாம் மக்களுக்கு ஏதோ யாரு வந்தாலும் மக்களுக்கு செஞ்சா சரிக்கு. விஜய் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? யாருன்னு என்ன நம்மளுக்கு என்ன, அவங்க என்ன பண்றாங்க? இல்ல ஒரு நடிகரா இருந்தாருலம்மா, இப்ப அரசியல் எடுத்திருக்காரு, ஒரு நம்பிக்கை உங்களுக்கு? நம்பிக்கை இருக்குது. ஆமா, அவரு நாளதான் இப்படி ஆச்சுன்னு சொல்றாங்க. அவர் மறுபடியும் மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்றேன்னு சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் மாத்தணும். அவர் நின்னாருன்னா வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? வெற்றி பெறுவாங்க. அப்படியா? ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்? அவரை பத்தி தெரியாதானா? எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு. நீங்க நிறைய சேனல்ல கூட பாத்துருக்கலாம் அவருக்கு எவ்வளவு ஆதரவு கொடுத்தாங்கன்னு. அது கண்டிப்பா ஜெயிச்சிருவாருண்ணா நின்னாருண்ணா. ஓகே. என்னால நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்கல்ல, நிறைய விமர்சனம், நிறைய நெருக்கடி, அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஆதரவு வரும்னு நினைக்கிறீங்களா? வரும்ண்ணா, எப்படி இருந்தாலும் வரும். நீங்க எது வேணா சொல்லலாம்ண்ணா. ஆனா மக்களுக்குள்ள விஜய்னா இப்படிதான் ஒரு இது இருக்கும்ல, அதனால அவர் ஜெயிப்பாரு எப்படி இருந்தாலும். அர்த்தம்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் சைட்லயும் ப்ரெஷர் இருக்கும்ல, ப்ரெஷர் பண்ணுவாங்கல்ல. பாலிடிக்ஸ் பயங்கரம் இங்க கரூர்ல. கரூர்ல நடக்கிற அரசியல் மாதிரி எங்கேயும் கிடையாது. நானுமே அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். நானும் என் பையனும் பொழைச்சு வந்தது பெரிய விஷயம். என் கூட இருந்தவங்க 3 பேர் இறந்துட்டாங்க. இவ்வளவு நடந்திருக்கு. 2026 அவர் கரூர்ல போட்டியிடணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா செந்தில் பாலாஜி எதிர்த்து அவர் போட்டியிடணும் தான் நான் நினைக்கிறேன். அப்படிங்களா? கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எப்படி இருக்கும்? வெற்றி வாய்ப்பு அவர் தனியா நின்னா வெற்றி வாய்ப்பு கம்மி தான். இல்ல அதான், ஏன்னா இவ்வளவு இன்சிடென்ட் நடந்திருக்கு, 40 உயிர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி அவர் கரூர்ல போட்டியிடணும். கண்டிப்பா போட்டியிடணும் தான் நான் சொல்றேன். நான் மட்டும் அரசியல் பண்ணக்கூடாது, எல்லாருமே அரசியல் பண்ணணும் இங்க. அதுக்குதான் அவர் இருந்திருக்காங்க. ஏன்னா ஜனநாயக நாடு. கண்டிப்பா அவர் போட்டியிடணும். தனியா நின்னா கொஞ்சம் சிரமம், கூட்டணியில இருந்தா ஈஸியா ஜெயிக்கணும். ஓகே. இன்னும் என்னென்ன விஷயங்கள் மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழக உச்சி கழகமோ விஜய் அவர்களோ அவங்க இப்பதானே புதுசா வந்திருக்காங்க. போக போக அந்த அனுபவத்துலதான் அவங்க பாடம் கத்துக்க முடியும். எவ்வளவு நெருக்கடிகள் இன்னும் அவரை மக்களை சந்திக்கலன்னு ஒரு பாலிடிக்ஸ்னாவே அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் சமாளிச்சு வர்றதுதான் சக்சஸ் பண்ண முடியும். ஓகே. பல கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காரு, நல்லது பண்ணணும்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அவர் நம்பிக்கை நல்லது பண்ணணும்னு அவரோட மனசுல தோணணும் ஃபர்ஸ்ட். அது கொஞ்சம் அதுக்குதான் அது அனுபவம் வேணும் அவருக்கு. அந்த அனுபவம் வந்தாதான் பண்ண முடியும். நம்ம எடுத்துனே எதுவுமே பண்ண முடியாது. சைக்கிள் முதல்ல கீழே விழுந்தாதான் சைக்கிளை ஓட்டி போடுவோம். அதே மாதிரிதான் எல்லாமே. கொஞ்ச நாள் இருந்தாதான் அரசியல் என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்ண முடியும். நம்ம எடுத்துனே ஆட்சி பிடிக்கணும், அது சாத்தியம் கிடையாது. நீ ஒரு எதிர்கட்சியாவா இல்ல ஒரு 10 சீட்டை வச்சு நீ அரசியல் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்துல நீங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு என்ன தகுதியானதோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணணும். குறிப்பா இந்த கரூர் மக்களுக்கு விஜய் மேல ஒரு கோபமோ வருத்தமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. இல்ல அவர் கூட்டத்துக்கு போய் தான் அந்த உயிரிழப்பு. இல்ல கூட்டத்துக்கு போன உயிரிழப்புனா மாவட்ட நிர்வாகத்தை சொல்லலாம். போலீஸ் பாதுகாப்பு இல்ல அதை சொல்லலாம். அவர் மேல எந்த வருத்தம் கிடையாது. நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா 3வது வேணா இவங்க மீட்டிங் நடத்தினவங்க அவங்க சாக்கடை மூடி இருக்கா இல்ல லேடிஸ் கூட்டம் எங்க இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். அதுதான் நான் 3வதா குறை சொல்லுவேன். மத்த 2 குறையுமே நம்ம மாவட்ட நிர்வாகம் நான் குறை சொல்லுவேன். மக்களுக்கு ஒரு கோபமோ வருத்தமோ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அது நடக்க கூடாத இடத்துல வச்சுட்டாங்க.
அதனால வந்து இடம் பத்தாத இடத்துல வச்சதுனால வந்து வேற ஒண்ணும் இல்லை. ஒருவேளை ஒரு வெற்றி பெறவும் வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. முதல் முறையா போயிருந்திருக்காரு. ஏதோ ஒரு முயற்சி திருவினையாக்கும். அதுதான். சரி, மக்களுக்கு இருக்குண்ணே. ஆனா பாதிக்கப்பட்டவங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்க கூட அதுக்கு எதிராக குரல் கொடுக்கலையே. நீங்களும் நானும் கோவப்படலாம். பாதிக்கப்பட்டவங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் கூட அதுக்கு எதிராக குரல் கொடுக்கலையே. அததான் நான் பாக்குறேன். நீங்க நின்னாருன்னா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது சொல்ல முடியாதுங்க. ஆனா நின்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். 2 விதமான இது இருக்கும். ஒண்ணு ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு சைடு கோவம் இருக்கலாம். ஆனா இன்னொரு தரப்பு மக்களுக்கு இது கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருக்க மாதிரி ஏதோ இப்ப இப்ப ஆட்சியில இருக்கவங்க ஏதோ டிராமா பண்ணி இது பண்ணிருக்க மாதிரி தான் ஒரு சில ரெண்டு டபுள் மைண்டடா இருக்காங்க. 2 கரூர்ல அவர் போட்டிட்டாருன்னா வெற்றி பெறுவோம் நினைக்கிறேன். இல்ல, ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. 47 உயிர்கள் அவர் வந்து அப்படின்றப்போ மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபமோ வருத்தமோ இருக்காது எனக்கு. அதெல்லாம் இல்ல. கரூர்ல போட்டிட்டாருன்னா விஜய் ஜெயிப்பாரு.